இந்த ஹவாரிஜிகள் பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அதாவது இன்னும் பார்க்காத பகுதி. இப்போ இது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த ஹவாரிஜிகளை பற்றி நம்ம ஷார்ட் நோட்ஸ் தான் நம்ம இங்கே எடுக்கணும். ஷார்ட்டாக என்ன செய்யணும், எடுத்துக்கணும். இந்த தகவல்கள் நம்ம தெரிஞ்சிட்டோம்னா எங்களுக்கு ஹவாரிஜிகள்கிட்ட ஹிஸ்ட்ரி தெரியும். இப்போ ஹவாரிஜிகளுடைய ஹிஸ்ட்ரி எங்களுக்கு என்னது தெரியும். இந்த ஹவாரிஜிகளுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு சாதாரண அறிமுகம் இருந்துட்டேன்னு சொன்னாலே இப்போ எங்களுக்கு இவ்வளவு படித்தப்போ அப்போ ஹவாரிஜெண்டா என்ன பண்பு இருக்குமென்னு தெரியாமல் இருக்கக்கூடாது. இவ்வளோ படிச்சிட்டோம்னா எங்களுக்கு ஹவாரிஜிகள் மிக பிரதான பண்புகள் நம்மளுக்கு தெரிய வந்துடணும். மிக பிரதானமான கொள்கை, ஃபஸ்ட்டு கொள்கை என்ன, அவர்கள் வரலாற்று ரீதியாக நீங்கள் டச் பண்ணணும் அவங்கள. அதான் மிக பிரதானமான கொள்கை. என்ன, அவர்கள் எந்த காலத்தில் தோன்றினார்களோ அந்த காலத்தில் இந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்ட நிகழ்வு தான் இந்த அலி ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள், முஆவியா ரதியுல்லாஹு அன்ஹு அவர்கள், அதே போல் அதுக்கு நடுநிலையாக தீர்ப்பு சொல்ல வந்தவங்க. இவர்கள் எல்லோரையும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, காஃபிர்கள் என்கிறார்கள். எனவே ஹவாரிஜிகளுடைய முதல் கொள்கை இது. ஹவாரிஜிகளுடைய முதல் கொள்கை இல்லை. இந்த கொள்கையில் அவர்கள் எல்லோரும் உடன்பாடாகிறாங்க. ஹவாரிஜ் பிரிவினர் எல்லோரும் உடன்பாடாக இருக்கிறாங்க. ஒரு பிரிவினர் உருவாக்குறாங்க. எப்படி, அவர்கள் எல்லாரையும் ரதியல்லாஹு அன்ஹும், அவங்க எல்லாரும் நபித்தோழர்கள், அவர்கள் சரியாக தான் செஞ்சாங்க, அதெல்லாம் பிள்ளை என்று சொல்ல முடியாதுன்னா முதலாவது இவங்க ஹவாரிஜ் குரூப்லேருந்து வெளியாகிறாங்க. முதலாவதுல என்ன செய்கிறாங்க, இவங்க ஹவாரிஜ் குரூப்லேருந்து வெளியாகிட்டாங்க. அவங்க எது பேஸாக உருவாகிச்சோ அதையே தட்டிட்டா அத்திவாரம் போச்சு. அத்திவாரம் போன பிறகு அவர்களை ஹவாரிஜிகள் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் வரல. எல்லா ஹவாரிஜிகளும் இஜ்மாவாக இருக்கிறாங்க. இதில் முஆவியா தான் காஃபிர், அலி ரதியல்லாஹு அன்ஹு காஃபிர். அதே போல் ஹக்கமைன், ரெண்டு பக்கத்தில் இருந்தும் தீர்ப்பு சொல்ல வந்த நடுநிலையாக இந்த பிரச்சனையை முடிக்க வந்தவர்களுடைய தீர்ப்பை நாம் ஏற்போம்னு சொன்னாங்க. அவர்களையும் என்ன செய்தார், காஃபிர் என்றார். அதை அங்கீகரிக்கின்றவர்களையும் காஃபிர் என்றார். அப்போ இந்த பண்பிலிருந்து முதலாவது வெளியாகிறாங்க. அதுபோல பெரும்பாவம் செய்தவர்களை என்ன செய்கிறாங்க, காஃபிர்கள் என்ற நஜிதாத் என்ற பிரிவை தவிர பெரும்பாவம் செய்தவர்களை காஃபிர்கள் என்ற அந்த இதை என்ன சொல்கிறாங்க. அப்போ அவருடைய பிரதான பண்பு என்ன, பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிர்கள், மறுமையில் அவர்கள் நிரந்தரமாக என்ன செய்வாங்க, நரகத்தில் தங்குவார்கள் என்ற கொள்கை. இது இரண்டாவது பிரதானமான ஒரு விஷயம். சரியா, அந்த வரலாற்றில் தோன்ற அந்த சிந்தனை இல்லாது விட்டால் இவாதியாக்கள் பாருங்கள், ஆட்சியாளருக்கு எதிராக ஆயுதம் தூக்கி கிளம்பக்கூடாதுன்றாங்க. ஆனாலும் ஹவாரிஜ்ன்றோம். ஏன், அந்த பிரதான நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்குது. யார், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அவங்களை காஃபிர்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இருக்குது. அப்போ இது ரெண்டாவது கொள்கை, தொழுகை அதாவது பெரும்பாவங்கள் சம்பந்தமான விஷயம். சரியா, மூன்றாவது கொள்கை என்ன, அவர்கள் ஆட்சியாளர்களுடைய ஒரு சாதாரண தவறு. ஏன்னா பெரும்பாவம் செஞ்சால் காஃபிர் என்ற அர்த்தம் என்ன, ஒரு மன்னன் சாராயம் குடிச்சாருன்னா யுத்தம் செஞ்சு ஆளை போட்டுருவாங்க. இல்லைங்க, ஒரு மன்னன் சாராயம் குடிச்சான்னு வைங்களே, அப்படின்னா ஆட்சியே நடக்காதுன்ற அர்த்தம். உலகத்திலேயே மிக வேகமாக தங்களுக்குள்ள பிரிவது ஹவாரிஜிகள். அற்பமான விஷயத்துக்கு ஆட்சியாளர் போடுறவங்க உள்ளுக்கு நல்லா வாய்ப்பாங்க. விளங்கிட்டா, உள்ளுக்கு என்ன செய்வாங்க, அங்கே பல பிரிவுகளாக என்ன செஞ்சுருவாங்க, வேகமாக பிரிந்து விடுவார்கள். இந்த பண்புகளை ஞாபகம் வச்சுப்போம். ஹவாரிஜிகளோட ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்புதல் என்ற பண்பை நம்ம இந்த இப்படி அதாவது தர்த்தி பண்ண ஒரு மூணாவதாக என்ன செய்யலாம், ஆமாம் அதில் சொல்லலாம். எனவே ஹவாரிஜிகளுடைய பிரதான பண்புகள் இவைகள். ரைட், இவ்வளவு ஓகே. இன்ஷால்லா இந்த கேள்வி பகுதி நான் இந்த இது முடித்த உடனே ஒரு 10 நிமிஷம் தருவேன் இன்ஷால்லா. அப்போ கட்டாயம் கேளுங்க. நான் கேள்விகள் வந்தால் கட்டாயம் நீங்கள் குறிச்சிக்கோங்க. சரியா, அப்போ அந்த கடைசி பகுதியில் என்ன செஞ்சலாம் முடிச்சேன்னா நம்ம இது போகிற இப்படி தர்த்திப்பாக போயிடுவோம். கேள்வி வர டைமில் நோட் பண்ணிக்கோங்க இன்ஷால்லா. அதோடைய பதில் சொல்கிறேன். அது நல்ல கேள்வி, ஆனால் கடைசிக்கு நான் பதில் சொல்கிறேன். அப்போ இதில் ரெண்டாவது பகுதி என்ன அப்படி என்று சொன்னால், இப்போ நாங்கள் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜிகளை பற்றி சொன்ன ஹதீஸ்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது கிட்டத்தட்ட இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கண்டா, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் சொல்கிறாரு, பாருங்கள், அல் ஹவாரிஜு கௌமு சூஇன் லா அஅலமு ஃபில் அர்தி கௌமன் ஷர்ரம் மின்ஹும். ஹவாரிஜிகள் மிக மோசமான சமுதாயத்தினர்கள், அவர்களை விட கேடுகட்ட ஒரு சமுதாயத்தின் இந்த உலகத்தில் எனக்கு தெரியாதுன்றார் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல். சரி, ஏண்டா எந்த விதமான ஒரு ஹைரையும் இந்த சமுதாயத்தில் என்ன செய்ய மாட்டாங்க, எரிக்க விட மாட்டாங்க. ஒரு மனிதன் ஒரு தவறால் ஆளை போடுறதா இருந்தால் வாழ இயலாது. உலகத்தில் என்ன செய்யலாது, யாரும் யாரோட என்ன செய்யலாது, வாழ இயலாது. இப்போ எந்த பிரிவை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரே தவறில் ஆளை போடணுன்ற கொள்கையில் இல்லை. இந்த குரூப் என்னன்னு சொன்னால், ஆட்சியாளர் சாராயம் குடிச்சிட்டாரு, கிளம்பி அவரை இறக்கிற வேண்டியதுதான் அப்படி என்று சொல்கிற இது. எப்படி இறக்குறதா, என்ன இறக்குவாங்களா, அங்கே கொள்ளத்தான் செய்வாங்க. இந்த ஒரு கொள்கை சொல்லிட்டு சொல்கிறாரு, வகால சஹல் ஹதீது ஃபீஹி மானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் அஷ்ரத்தி வுஜூ. அவர்கள் விஷயத்தில் 10 வழியில் ஹதீஸ்கள் சஹீஹாக இருக்குதுன்னு இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் என்ன செய்கிறாரு, சொல்வதை நம்ம பார்க்கிறோம். ரைட், பிரதானமான ஹதீஸ் எது, சஹீல் புகாரி சஹீஹ் முஸ்லிமில் வாரது ஹவாரிஜிகளை பற்றி பிரதானமான ஹதீஸ் எது, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, என்ன சொல்கிறாங்க, அதாவது எதிர்காலத்தில் ஒரு சமுதாயம் உருவாகும், ஹுததா உல் அஸ்னான், இளைஞர்களாக இருப்பார்கள், சுஃபஹா உல் அஹ்லாம், அறிவில் அவர்கள் மடையர்களாக என்ன செய்வார்கள், இருப்பார்கள். அவர்கள் அதாவது யக்ரஊன அல் குர்ஆன வலா யுஜாவிஸு அன் தராக்கைஹிம், குர்ஆனை ஓதுவார்கள், அவருடைய தொண்டக்குழியை தாண்டாது. அப்படின்னா என்ன, எங்களோட குர்ஆன் நம்ம ஒரு தொண்டக்குழியை தாண்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், சரியா, அதாவது விளக்கமிக்காது.
வெறும் வாய் ஓத ரசூலுல்லாஹ் சொல்கிற வார்த்தையில் அர்த்தம் வெறும் மேலோட்டமான ஓதலே தவிர சிந்திக்கிறது விளங்குறது இந்த பகுதி என்ன செய்யாது அவர்கள்ட்ட இருக்காது. ஆனால் அதாவது தக்கிரூன சலாத்தக்கும் அசலாத்தையும் வசியாமக்கும் அசியாமியும் உங்களோட தொழுகை நோம்பெல்லாம் அவர்களோடு ஒப்பிட்டு நீங்கள் என்ன செய்வீங்க ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி தொழுவாங்க. அப்படின்னா என்ன சுண்ணாலே கரெக்டாக இருப்பாங்கன்ற அர்த்தம். நிறைய தொழுறத்தை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட மாட்டோம். அப்படின்னா சிலருக்கு இதை பொறுத்தே இல்லாது. விதத்தில் நிறைய தொழுகிறாங்கன்னா அவங்க கவாரிஜிகள் அல்ல. அவர்கள் சுண்ணா அடிப்படையில் சரியாக என்ன செய்வார்கள் தொழுவார்கள், நிறைய தொழுவார்கள். அப்படி ஒரு கவனம் அவர்கள்ட்ட என்ன செய்யும் இருக்கும். இந்த மாதிரி ஒன்று பட்டிருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, யுகாத்திலூன அஹ்லல் இஸ்லாம் வயதஊன அஹ்லல் அவ்தான். இளைஞர் அதாவது இஸ்லாமியர்களோடு யுத்தம் செய்வார்கள், சிலை வணங்கியலை விட்டு விடுவார்கள். இஸ்லாமியர்களோடு யுத்தம் செய்வார்கள், சிலை வணங்கிய விட்டு விடுவார்கள். நம்ம நாட்டில் உள்ள நேஸ்மார்கள் எல்லாம் கொண்டு போய் நாட்டில் விட்டுருவாங்க. விளங்கிட்டா முஸ்லீம்கள் எல்லாம் போட்டு தள்ளி நிற்பாங்க. விளங்கிட்டா இதுதான் அவர்களுடைய முக்கியமான ஒரு பண்பு. விளங்கிட்டா யுகாத்திலூன அஹ்லல் இஸ்லாம் வயதஊன அஹ்லல் அவ்தான். சிலை வணங்கியெல்லாம் விட்டுருவாங்க. யாரை கொல்றது இவர்களை என்ன செய்வார்கள் கொல்வார்கள். இது அவர்களுடைய முக்கியமான பண்பாக இருக்கும். லஇன் அத்ரக்துஹும் லஅக்துலன்னஹும் கத்ல ஆத் ஃபக்துலுஹும் ஃபஇன்ன ஃபீ கத்லிஹிம் அஜ்ரா. நான் அவர்களுடைய காலத்தை அடைந்தேன் என்று சொன்னால் ஆது சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சமே நான் அழிப்பேன் நாங்கள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க அதில் அப்படின்னா கொல்வேன்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. அவ்வளோ மோசமான ஒரு சமுதாயம். அதே நேரம் நீங்களும் கொன்று விடுங்கள் அவர்களை கொல்வது நன்மை உண்டுன்றாங்க. இந்த ஹதீஸ் எப்படி புரியும்? அப்போ வாழை எடுத்துட்டு கிளம்பிடக்கூடாது. விளங்கிட்டா இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கொள்வேன்றாங்க. அப்படின்னா என்ன ஒரு ஆட்சியாளர் சொல்ல ஆட்சியாளர் மரண தண்டனை கொடுப்பேன். இவர்களால் மற்ற மக்களுக்கு என்ன செய்யாது நிம்மதி இருக்காது. அதே போல் யாரெல்லாம் ஆட்சியாளர்களாக இருக்கிறீங்க அவங்க இவங்களுக்கு மரண தண்டனை என்ன செஞ்சுருங்க கொடுத்துருங்கண்டா. இது அர்த்தம் அவங்க காஃபிர்ன்ற அர்த்தம் அல்ல. அவங்க இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவர் முடிச்சிடணும். அப்போ மற்ற மக்கள் என்ன செய்வாங்க நிம்மதியாக வாழ்வார்கள் என்பது அர்த்தம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொன்ன ஒரு ஹதீஸ் இது. கடுமையாக சொன்ன ஒரு ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸுடைய ஒரு பகுதியை மட்டும் எடுத்துகிட்டு வரையலாம். ஒருத்தர் நல்ல கடுமையாக நல்ல முதல்ல தொழு விட்டிருக்கார் இவர் ஹவாரிஜ் அப்படின்னு என்ன செய்யலாது சொல்ல இயலாது. ஒருத்தர் நல்லா நோம்பு பிடிக்கிறார் இவர் ஹவாரிஜ். அப்போ உலகத்தில் எல்லாரும் என்னது ஹவாரிஜ் என்ன அப்படி இல்லை. இந்த ஹதீஸில் எல்லா பண்புகளும் கோர்வையாக அவர்கள்ட்ட என்ன செய்யும் இருக்கும். இவங்களோட அகீதா தான் இப்போ நாங்கள் பார்த்தது. அவர்களுடைய கொள்கை நம்ம பார்த்தது. இதில் ரசூல் அவங்களோட கொள்கையை சொல்லலை. அவங்கள கொள்கை சொல்லலை. ஒரே ஒரு வார்த்தையை சொன்னாங்க என்ன அதாவது அவங்க முஸ்லீம்களை கொலை செய்வார்கள் காஃபிர்களை விட்டு விடுவார்கள் என்று சொல்லி. ஆனால் என்னடா குர்ஆன் ஹதீஸை தலகீழா வழங்கக்கூடிய ஒரு தன்மை ஒன்று இருக்குது அவர்கள்ட்ட. அந்த மாதிரியான ஒரு நிலை அவர்களிடத்தில் உண்டு என்று சொல்லி அதாவது ரசூலுல்லாஹ் இந்த ஹதீஸ் சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் பல வகையில் சஹீஹான ஹதீஸாக என்ன செஞ்சுக்குது வந்திருப்பதை பார்க்கிறோம். அதே நேரம் அல் ஹவாரிஜ் கிலாபுன்னார் ஹவாரிஜிகள் நரகத்தின் நாய்கள் என்று வரக்கூடிய ஹதீஸ் லாயிஃபானது. அந்த ஹதீஸ் என்னது மிக பலகீனமான ஒரு ஹதீஸ் தான் அல் ஹவாரிஜு கிலாபுன்னார் என்று சொல்கிறது. அதாவது ஹவாரிஜிகள் நரகத்தின் நாய்கள் அப்படி என்று சொல்லக்கூடிய செய்திகள். சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணவே கிலாபுன்னார் நரகத்துடைய நாய்கள் அப்படி என்ற வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன்னா அதைவிட கேடுகட்ட கொள்கையில் உள்ளவங்க ஷியாக்கள் அதைவிட கேடுகட்ட கொள்கையில் உள்ளவங்க. அவர்களை பற்றி என்ன செய்யலை இப்படி எதுவுமே வரல. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி சொல்லுவாங்க கதரியா அதான் மஜூசு ஹாதியில் உம்மா. கதரியாக்கள் இந்த உம்மத்துடைய மஜூசிகள். கதரியாக்கள் இந்த உம்மத்துடைய மஜூசிகள் செய்கிறது. இதெல்லாம் என்னது பலகீனமான செய்திகள். இப்போ இந்த செய்தி எடுத்துக்கொண்டீங்க அல் ஹவாரிஜு கிலாபுன்னார் என்ற செய்தி எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இரண்டாவதாக இப்னு அபி அவுஃபா என்ற 2 நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. சரியா அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக பல ரூட்டில் என்ன செய்து இந்த செய்தி வருகிறது. ஆனால் அந்த எல்லா அதாவது அறிவிப்புகளுமே என்ன பலகீனமாக பிரதானமாக அபு காலிப் என்று சொல்ற ஒருவரால் என்ன செய்து இது அறிவிக்கப்படுகிறது. அபு காலிப் என்றவர் மிக அதாவது முன்கரான செய்திகளை இவர் வழியாக அறிவிச்சிருக்கிறார் என்றது நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 30 செய்திகளுக்கு மேலே என்ன செஞ்சுக்கிறார் அறிவிச்சிருக்கிறாரு யார் அபு உமாமா வழியாக. அதெல்லாமே என்ன பலகீனமான செய்திகள் என்பது என்ன நிரூபிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி. அதே போல் அப்துல்லா இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக 2-3 வழியால் செய்தி வருது. அதெல்லாமே முன்கத்தியானவைகள். அதாவது தொடர்பு இஸ்னாது அறிவிப்பால் வரிசை தொடர்பு அருந்தவைகள். எத்தனை நபித்தோர் வழியாக இந்த செய்தி வருது 2. யார் 2 பேரும் அபு உமாமா இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். வணங்கிட்டா இந்த 2 வழியில தான் இந்த செய்திகள் வருகின்றன. சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை என்ன செஞ்சுறாங்க ஹசனான தரத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனால் ஒரு சமுதாயத்துக்கான தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அந்த தரம் என்ன செய்யாது போதாது. உதாரணமாக அல் ஹவாரிஜ் கிலாபுன்னார் ஹவாரிஜிகள் நரகத்துடைய நாய்கள் என்று சொன்னால் அவங்க நிரந்தர நரகம்னு அர்த்தம். நிரந்தர நரகம்னு அர்த்தம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவாரிஜிகளை நிரந்தர நரகம் என்ன செஞ்சுக்கிறாங்க தீர்ப்பு சொல்லிக்கிறாங்கன்னு அர்த்தம். சொர்க்க அவன் நரகத்தோட்டு என்ன செய்ய மாட்டாங்க வெளியே வர மாட்டாங்க. ஆனால் ஹவாரிஜிகளுடைய நிலைமையை பார்த்தோம்னா அவங்க தௌஹீத்வாதிகளாக இருப்பாங்க. அவங்க என்ன சொல்ல மாட்டாங்க சிறுக்கு வைக்கக்கூடாத இடத்துல உறுதியாக இருப்பாங்க. சிறுக்கு வைக்கக்கூடாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னah. யார் லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கோ ஒரு சொர்க்கம் சொல்லுவார். யார் லா இலாஹ இல்லல்லாஹ் இருந்தால் அவர் நரகத்தில் தண்டனையெல்லாம் அனுபவிச்சுட்டு அவருக்குரிய தண்டனை கடுமையாக இருக்கலாம் எப்படி இருக்கலாம் என்ற ஒரு நாள் என்ன செய்வார்கள் அவர்கள் சொர்க்கம் நுழைவார்கள். அதான் தௌஹீதுடைய கொள்கை. அப்போ ஹவாரிஜிகள் அதுக்கு எதிரானவர்களாக இருப்பார். சிறுக்கு இந்த கபர் வணக்கம் அது இது இதெல்லாம் என்ன செய்யாது இருக்காது. இதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க அப்போ தௌஹீத்வாதிகள் தான் ஹவாரிஜிகள்ன்றாங்க.
தௌஹீத்வாதிகள் தான் கவாரிஜின்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? வஹாபிகள் தான் கவாரிஜின்னு இருக்காங்க. அவங்க ஷிர்க்குக்கு என்ன செய்வாங்க? எதிராக இருப்பாங்க. சிலைகளை உடைக்கிறது, கபர்களை உடைச்சாலாம் ஃபுல் க்ளீனாக வச்சிருப்பாங்க. அதுகள் இருக்காது. அப்போ இணை வைத்தல் அவர்கள்ட்ட என்ன அங்கே இல்லை. அதே நேரம் அடுத்த அவர்களுடைய அதாவது பிரதான பண்புகளில் ஒன்றாக இருக்கும் நீதியை நிலைநாட்டணும், அத்தீது எல்லா சட்டங்களும் இருக்கும். எல்லா சட்டமும் இருக்கும். என்ன பிரச்சனை? அவங்களுடைய பிரதான பிரச்சனை முஸ்லீம்களை கொள்வது. அவங்களுடைய பிரதான பிரச்சனையாக எதிர்க்கும் முஸ்லீம்களை கொலை செய்வது. இது அவர்களுடைய பெரிய ஒரு மோசமான ஒரு கொள்கையாக இருக்கும். இன்றைக்கு நீங்கள் ஹவாரிஜிகளுடைய பண்பட்டு சொல்லி ஹவாரிஜிகளை பற்றி பேசக்கூடிய எல்லா இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக இங்கே அவங்க கொண்டுட்டு இருக்கெல்லாம் முஸ்லீமாக தான் இருக்கும். கொண்டுட்டு இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கும். அதே நேரம் காபிர்களை எப்படி விடுறாங்க அப்படின்னு, காபிர்களை கொல்லக்கூடாது. முஸ்லீம்கள் நாங்கள் என்ன சொல்ல வரேன்னா காபிரை கொள்ளுங்கன்னு சொல்ல வரல. காபிரையும் கொள்ளக்கூடாது, முஸ்லீமையும் கொள்ளக்கூடாது. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க? வைன் அஹது மினல் முஷ்ரிகீன் இஸ்தஜாரக ஃபஅஜிர்ஹு ஹத்தா யஸ்மா கலாமல்லாஹ். குர்ஆனில் என்ன வருதுன்னு சொன்னால், முஷ்ரிகீன்கள் அதாவது ஒருவர் உங்கள்கிட்ட வந்து அடைக்கலம் கேட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுங்க. அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை அவருக்கு கேட்க சந்தர்ப்பம் கொடுங்க. அவர் வந்து அதுக்கு பின்னால் அவரை பாதுகாப்பான இடத்துல கொண்டு போய் சேர்த்துறாங்க. வணங்கிட்டா? இதுக்கு அந்த குர்ஆன் வசனம், இதுக்கு அந்த குர்ஆன் வசனம். அவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு என்னன்னு சொன்னால், இரண்டு முஸ்லீம்கள் ஒரு கூட்டம் சண்டை பிடிச்சுன்னு சொன்னால் அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள், அவர்களோடு யுத்தம் செய்யுங்கள், அல்லாஹ்வுடைய பக்கம் திரும்பும் வரைக்கும். அவங்களோட பார்வையில் இவங்க திரும்பவே மாட்டாங்களே, அதனால் என்ன கொண்டு கண்டே இருக்கிறது. இதுதான் அவர்களுடைய என்னது அல் ஃபஹ்முல் மஅக்கூஸ் அல்லது அல் ஃபிக்ஹுல் மஅக்கூஸ், தலகிலான ஃபிக்ஹ். இது அவர்கள்ட்ட ஹவாரிஜிகளுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்பண்டத்தை நம்ம என்ன செய்யணும் பார்க்கிறோம். எனவே இந்த செய்திகள் அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரி, முஸ்லிம் இவர்கள் இருவரும் பதிவு செஞ்ச ஹதீஸ் வந்து இந்த ஹதீஸ்கள் தான். எது? அதாவது ஹவாரிஜிகளை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பண்புகள் அழகாக சொன்ன அந்த ஹதீஸ்கள் தான் என்ன செஞ்சு பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே அந்த ஹதீஸ்கள் என்ன, அதாவது சஹியான ஹதீஸ்கள், அதே போதுமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவாரிஜிகளை பற்றி அழகாக அதில் என்ன செஞ்சுக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஹதீஸை எடுத்துக்கிட்டீங்கடா, எது அதாவது இந்த இந்த மெயினாக சொல்கிறதுக்கான முக்கிய காரணம் இருக்குது. நிறைய இது பேசப்படுது. அல் ஹவாரிஜ் கிலாபுன்னார் ஹதீஸ் எடுத்துக்கினே அதில் பல முன்கரான செய்திகள் வருது. எப்படி வருதுண்டா அந்த செய்தி, அபூ உமாமா வந்து இந்த ஹரூராக்கு யுத்தம் நடந்து முடிஞ்சோன்னா அந்த பகுதிக்கு போகிறாங்க. போனால் பள்ளிக்கு முன்கால 60 லட்சத்துக்கு மேலே தலை வச்சுக்குது. அந்த ஹதீஸில் தொடர் இப்படி தான் வருது, தலைகள் இப்படி வைக்கப்பட்டு. அப்போ அவர் மிச்சம் கண் கலங்குறார். என்னன்னு கேட்குறாரு, இதெல்லாம் ஹவாரிஜிகளோட தலைகள், இதெல்லாம் ஹவாரிஜிகளுடைய தலைகள். அப்போ தான் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், அல் ஹவாரிஜ் கிலாபுன்னார், ஹவாரிஜிகள் நரகத்திலே நாய்கள் அப்படின்ற. இது செஞ்சதை ஆதரிக்கிறாரா எதிர்க்கிறாரா? ஆதரிக்கிறார். கரெக்டா? இந்த செய்தி என்ன, இது வந்து இஸ்லாமிய முறையே அல்ல. இது வந்து தலையை வெட்டி கொண்டு வந்து வைக்கிற சிஸ்டம்ன்றது இஸ்லாமிய முறை. அதெல்லாம் ஒரு காலத்தில் ஜாகிலிய மக்கள் நிறைய என்ன செஞ்சாங்க, அந்த தலையை எடுத்துகிட்டு வரது அப்படி இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிலர் விஷயத்தில் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னால் நேரடியாக சொல்லுவாங்க, நேரடியாக அங்கீகரிப்பாங்க, சொல்லுவாங்க. ஆனால் இது பள்ளிக்கு முன்கால கொண்டு வந்து அப்படியே அடுக்கி வச்சுக்கிறது, வணங்கிட்டா, இதெல்லாம் வந்து ஒரு என்ன இருந்தாலும் அதாவது இந்த பண்பாடு வந்து என்னது ஒரு நல்ல ஒரு பண்பாடு. இந்த தொடரில் தான் அந்த ஹதீஸ் என்ன செய்யுது வருது. அதனால தான் அந்த அபூ காலிபுடைய அந்த அறிவிப்பு வந்து மிகவும் ஒரு என்னது ஒரு முன்கரான ஒரு செய்தியாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு அறிவிப்புன்றதை நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்துல புரிந்து கொள்கிறோம்.